டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதுல ஏபிடி டெக் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. யார் மேல சார் தப்பு? டெக்னிக்கல் கிளிட்ச்னு சொல்றாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்வு நடத்தக்கூடியது அப்படிங்கிறது கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினருடைய பொறுப்பு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சென்னையில ஒரு 3 தேர்வு மையத்துல நடந்த பிரச்சனைனால தமிழ்நாடு முழுவதும் தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது சரியா? இந்த குரூப் 2 தொடர்பான ஒரு கான்ட்ரோவர்சி அப்படிங்கிறது இந்த வருஷம் மட்டும் கிடையாது. பிற மாவட்டங்கள்ல தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதான் தகவல். அவர்களுக்கு இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்ட விஷயமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி ஹால் டிக்கெட்டை ஒரு 15 நாளுக்கு முன்னாடியாவது ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ 1 வீக் முன்னாடி தான் ரிலீஸ் பண்றாங்க. சோ இதுவும் கூட இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கலாம். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் குரூப் 2 2A முதன்மை தேர்வு ஒத்தி வச்சிருக்காங்க. முதல்ல இது எந்தெந்த பணிக்கான தேர்வு சார்? மேடம், அதாவது குரூப் 2 2Aங்கிறது 2 வகையான தேர்வு. அதாவது 2 அப்படிங்கிறது முக்கியமான பணியிடங்கள். அதாவது சப் ரிஜிஸ்டர் இது மாதிரியான ஒரு பணியிடங்கள் 2ல உண்டு. 2A அப்படிங்கறதா இன்னைக்கு நடக்க இருந்தது. இதுல பாத்தீங்க அப்படின்னா முனிசிபல் கமிஷனர், ரெவென்யூ அசிஸ்டன்ட், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் இந்த மாதிரியான பணியிடங்கள் அப்படிங்கிறது இந்த 2A முதன்மை தேர்வு. இப்ப இந்த தேர்வே 2ஆம் கட்ட தேர்வு. முதல்நிலை தேர்வு செப்டம்பர் மாதம் நடந்துச்சு. முதன்மை தேர்வை பொறுத்த வரைக்கும் 2A மெயின்ஸுக்கு இன்னைக்கு பிப்ரவரி 8ஆம் தேதியும் 2 மெயின்ஸ் அது டிஸ்கிரிப்டிவ் டைப் அது பிப்ரவரி 22ஆம் தேதியும் நடக்க இருந்தது. பட் இன்னைக்கு நடந்த குளறுபடி அப்படிங்கிறது 2A மெயின் எக்ஸாமினேஷன். இப்ப இந்த தேர்வு எழுதக்கூடியவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் சொச்சம். வெறும் 9,000 தேர்வர்கள் மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க இந்த தேர்வை எழுத இருந்தாங்க. எதனால தேர்வு ஒத்திக்கப்பட்டிருக்கு? குளறுபடி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில மட்டும்தான் இந்த குளறுபடி இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது 2-3 கல்லூரிகள்ல தேர்வு 3 கல்லூரிகள்ல 4 கல்லூரிகள்லயே ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ், அதே நேரத்துல அரும்பாக்கம் டிஜி வைஷ்ணவா காலேஜ் அப்படிங்கக்கூடிய இந்த 2 இடங்கள்ல என்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஹால் டிக்கெட் பிரிண்ட் ஆகி வருது இல்லையா, அதுல அவங்க ரிஜிஸ்டர் நம்பர் நந்தனம் காலேஜ்ல இருந்தாலும் அவங்களுக்கு தேர்வு கூடம் அப்படிங்கறது எங்க ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஷ்ணவா காலேஜ் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இதே மாதிரி வைஷ்ணவா காலேஜ்ல ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு என்ன அலோகேட் பண்ணிட்டாங்க. அப்போ ரெஜிஸ்டர் நம்பரு ஒரே அந்த நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ரெஜிஸ்டர் நம்பர் இருந்தாலும் எக்ஸாம் சென்டரா என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஜி வைஷ்ணவா காலேஜ் குறிப்பிட்டாங்க. இதுதான் இந்த குளறுபடிக்கு முக்கியமான காரணம். யார் மேல சார் தப்பு? இந்த மாதிரி ஒரு குளறுபடி நடந்திருக்கு, இதனால தேர்வர்கள் தானே பாதிக்கப்படுவாங்க. கண்டிப்பா. அதாவது இது யார் மேல தப்பு அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதுல ஏபிடி டெக் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. சரியா? சோ அவங்க தான் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு இது உண்டு. கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு கீழே தான் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அண்டர் செக்ரட்டரி லெவல்ல தான் இந்த ஹால் டிக்கெட் அலோகேட் பண்றதெல்லாம் நடக்கும். சோ அதுல ஏதோ ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி அந்த சிஸ்டமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹால் டிக்கெட்டை ஜெனரேட் பண்ணும். இதுல ஹியூமன் இன்டர்வென்ஷனே இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது மாதிரி இதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட்ல எதுவும் இஷ்யூ வந்த மாதிரி தெரியல. பட் இந்த முறை தான் முதலா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்கு அப்படிங்கறத மாதிரி டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து சொல்றாங்க. பட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்வு நடத்தக்கூடியது அப்படிங்கிறது கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினருடைய பொறுப்பு. அவங்க தான் இதுக்கான ஒரு பதில சொல்லணும். சென்னையில ஒரு 3 தேர்வு மையத்துல நடந்த பிரச்சனைனால தமிழ்நாடு முழுவதும் தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது சரியா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, சரியா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 2 விதமான பதில்கள் வரும். பட் முதல் விஷயத்த சரின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரூப் 2 தொடர்பான ஒரு கான்ட்ரோவர்சி அப்படிங்கிறது இந்த வருஷம் மட்டும் கிடையாது. சோ வருஷம் ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர்ல என்னன்னா ஒண்ணு கொஸ்டின் பேப்பர் லேட்டா போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. பட் முன்னாடி எல்லாம் தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கோரிக்கை வைப்பாங்க, தேர்வை ரத்து பண்ணுங்க அப்படின்னு. பட் இன்னைக்கு வேற ஒரு இக்கட்டான சூழல்ல டிஎன்பிஎஸ்சிய இந்த மாதிரி தேர்வை ரத்து செய்யக்கூடிய ஒரு முடிவை தேர்வர்கள் எடுக்க வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பூந்தமல்லி நெடுஞ்சாலையை பிளாக் பண்ணதுனால என்ன ஒரு இது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிற மாவட்டங்கள்ல தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதான் தகவல். அவர்களுக்கு இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்ட விஷயமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா தேர்வு கூடத்துக்கு ஸ்டூடெண்ட் 8:30க்கு வரணும். எக்ஸாமினேஷன் 9:30க்கு ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? பட் இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்ட காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9:45. அப்ப அவர்களுக்கு தெரிவதற்கான ஒரு வாய்ப்பு இல்ல. சரியான்னு கேட்டீங்கன்னா சரிதான். பட் எழுதிட்டு இருக்கவங்கள திடீர்னு கிளம்பி போங்கன்னு சொல்றது
அவங்களுடைய மனநிலையில இருந்து பார்க்கும்போது இது தவறு அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா 2 பேருக்குமே வந்து என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு புதிய நல்ல ஒரு தேர்வு வைக்கிறதா டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. அதனால அது பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. முன்னாடி இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த 3 எக்ஸாமினேஷன் சென்டருக்கு மட்டும் ரீ எக்ஸாம் வச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணிருக்க மாட்டேன்னா இவங்களும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதனால ஒரு பேலன்ஸ்டான ஒரு அப்ரோச்சா தான் நான் பாக்குறது. இதை தவிர வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எதெல்லாம் சரி பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க சார்? டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 ஆண்டுகள்ல ரொம்பவே முன்னேறிட்டாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்லணும். அதாவது தேர்வு அறிவிக்கை வெளியிடதாகட்டும், தேர்வு முடிவுகளை வெளியிடதாகட்டும், சில விஷயங்கள்ல அவங்க ரொம்ப முன்னேறி இருக்காங்க. பட் இருந்தாலும் அவர்களுடைய சர்க்கிள்கள் அப்படிங்கிறது இந்த வினாத்தாள்களை வந்து வடிவமைக்கிறதுல இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்படும் போது சில தவறுகள் இருக்குது. அது ஒண்ணு. இதுல குரூப் 1 மெயின்ஸ்லயே கூட ஒரு கொஸ்டின் பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு வெர்ஷன் இருக்கு, தமிழ்ல வந்து ஒரு வெர்ஷன் இருக்கு. சோ இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு பிழைகள் அப்படிங்கறத அவங்க கடுமையா வந்து தவிர்க்கணும். இன்னொன்னு வந்து என்னன்னா முன்னாடி வந்து ஹால் டிக்கெட்டை ஒரு 15 நாளுக்கு முன்னாடியாவது ரிலீஸ் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வருஷம் 2 வருஷமாகவே இந்த ஹால் டிக்கெட்டை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 1 வீக் முன்னாடி தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சோ இதுவும் கூட இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து காரணமா இருக்கலாம். இன்னொன்னு, இந்த குரூப் 2 தேர்வு அறிவிக்கை வரும்போதே 2A முதன்மை தேர்வு இணைய வழியில தான் நடத்தப்படும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஆனா முதல்நிலை தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்டதுக்கு பின்பு வந்து பாத்தீங்கன்னா இல்ல உங்களுக்கு இணைய வழி இல்ல, நீங்க வந்து OMR பேஸ்ட் எழுதணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. 2A மெயின்ஸ நம்ம ஆன்லைன்ல கொண்டு போறோமா இல்ல OMR பேஸ்ட் கொண்டு போறோமா அப்படிங்கறது அவங்களுக்கே ஒரு குழப்பம் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல ஆன்லைன் சொல்லிட்டாங்க, பட் எக்ஸாமினேஷன் பிரிலிம்ஸ் ரிசல்ட் வெளியிடும் போது OMR பேஸ்ட்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் ரிஃபார்ம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி ஓரளவுக்கு எல்லாத்துலயுமே வந்து என்ன கொஞ்சம் அட்வான்ஸா தான் டிஎன்பிஎஸ்சி இருக்குன்னு நான் கருதுறேன். தேங்க்யூ சார். ஏபிபி நேயர்களுக்காக உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.